சென்னை வேளச்சேரி ஏரியில் 800க்கும் மேல் ஆக்கிரமிப்பு வீடுகள். அதிகாரிகள் எடுத்த அதிரடி முடிவு. சென்னை வேளச்சேரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கரையில் 800க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வீடுகள் உள்ளன. நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணியை தொடங்கியுள்ளனர். இதற்காக வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு பயோமெட்ரிக் கணக்கெடுப்பு பணி நடக்கிறது. இதற்கு வேளச்சேரி ஏரியை சுற்றியுள்ள பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை வேளச்சேரி ஏரி 1975ஆம் ஆண்டு சுமார் 265 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து காணப்பட்டது. இன்று உருவாகியுள்ள 100 அடி சாலை பகுதியில் ஆதம்பாக்கம் வரை முழுமையாக காணப்பட்டது. ஆனால் வேளச்சேரியில் ஏற்பட்ட அசுர வளர்ச்சி காரணமாக ஏரி ஆக்கிரமிப்பிற்கு உள்ளானது. சாலை விரிவாக்கம், பொதுமக்கள் வீடுகள், குடிசை மாற்று வாரியத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடம் உட்பட பல்வேறு காரணங்களால் ஆக்கிரமிப்பு கிடுகிடுவென உயர்ந்தது. இதனால் 265 ஏக்கர் ஏரி தற்போது வெறும் 55 ஏக்கர் பரப்பளவாக சுருங்கிவிட்டது. வேளச்சேரி இன்று வரை பெருமழை வந்தால் வெள்ளத்தில் மிதக்க முக்கிய காரணம் அது நீர்நிலை பகுதி என்பதுதான். அதேபோல நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் காரணமாக அந்த பகுதி வழியாக பள்ளிக்கரணை ஏரி நோக்கி செல்ல வேண்டிய வெள்ள வடிநீர் வெளியேற வழியின்றி குடியிருப்புகளையும் சூழ்கிறது. அது மட்டுமின்றி வேளச்சேரி ஏரி முதல் வேளச்சேரி விஜயநகரம் பேருந்து நிலையம் வரை உள்ள பகுதி தாழ்வான பகுதி என்பதால் பெருமழை வந்தால் அந்த பகுதி தத்தளிக்கும். அரசு அந்த பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்க புதிய கால்வாய் ஒன்றை உருவாக்கி அதனை வேளச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள கால்வாயுடன் இணைக்கும் பணியினை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரம் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த இடங்களை மழைநீர் சேகரிப்பு மையமாக மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேளச்சேரி ஏரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கரையில் 800க்கும் மேற்பட்ட வீடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணியை தொடங்கியுள்ளார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேளச்சேரி ஜெகநாதபுரம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் வேளச்சேரி 100 அடி சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை சாலைக்கு வர விடாமல் தடுத்து போலீசார் தடுப்புகளை அமைத்தனர். அதையும் மீறி மறியலில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தார்கள். பின்னர் பொது மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 நாள் கழித்து மீண்டும் வந்து கணக்கெடுப்பு பணியை தொடங்குவதாக கூறிவிட்டு புறப்பட்டு சென்றனர். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.